நாளிதழ் நேரலை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் வாங்கி கொடுத்த அந்த செங்கொடியை வணங்கி எனது நிகழ்வினை துவக்குகிறேன். செங்கொடியே செங்கொடியே சிவந்து நிற்கும் செங்கொடியே, உயிர் மூச்சு உள்ளவரை உனை பார்ப்பேன் செங்கொடியே. செங்கொடியே செங்கொடியே சிவந்து நிற்கும் செங்கொடியே, உயிர் மூச்சு உள்ளவரை உனை காப்பேன் செங்கொடியே. செங்கொடியே அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். கிராமிய பாடல்கள் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 22 வருஷம் அப்படின்னாலும் சமூக பாடலும் கிராமிய பாடல்களும் பொது உடைமை பாடல்களுமாக தான் எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பயணிச்சிட்ருக்கு. அந்த வகையில் முதல்ல எல்லாரையும் மகிழ்விக்கிறேன். ஏன்னா கொரோனாவில் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். அந்த மன இறுக்கத்தை தளர்த்த எனது ஒரு கிராமிய பாடல். உள்ளி உள்ளி சேலை கட்டி புள்ளி மானே, நீ துள்ளி துள்ளி போவதெங்கே சொல்லுமானே. உள்ளி உள்ளி சேலை கட்டி புள்ளி மானே, நீ துள்ளி துள்ளி போவதெங்கே சொல்லுமானே. கண்டாங்கி சேலை ஒண்ணு கடையில வாங்கி வந்தேன், கண்டாங்கி சேலை ஒண்ணு கடையில வாங்கி வந்தேன். காணாம உன்னை காணாம தேடுறனே கன்னிமானே, நான் கண் கலங்கி வாடுறனே புள்ளிமானே. காணாம தேடுறனே கன்னிமானே, நான் கண் கலங்கி வாடுறனே புள்ளிமானே. உள்ளி உள்ளி சேலை கட்டி புள்ளிமானே, நீ துள்ளி துள்ளி போவதெங்கே சொல்லுமானே. நீ துள்ளி துள்ளி போவதெங்கே சொல்லுமானே.
நீ தேன் போன்ற பேச்சழகி உண்மைதாண்டி. உள்ளி 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 சேலை கட்டி புள்ளி மானே, நீ துள்ளி துள்ளி போவதங்கே சொல்லுமானே, நீ துள்ளி துள்ளி போவதங்கே சொல்லுமானே. கண்டாங்கி சேலை ஒண்ணு கடையில வாங்கி வந்தேன், கண்டாங்கி சேலை ஒண்ணு கடையில வாங்கி வந்தேன். காணாமல் காணாமல் உன்னை காணாமல் தேடுறனே கன்னிமானே, நான் கண் கலங்கி வாடுறனே புள்ளிமானே. காணாமல் தேடுறனே கன்னிமானே, நான் கண் கலங்கி வாடுறனே புள்ளிமானே. என்னோட இணைந்திருக்கும் தீக்கதிர் தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் 22 வருஷமாக இந்த பணியில் நானும் எனது கணவரும் இணைந்து இன்னைக்கு செயல்பட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு நான் வர்றதுக்கு முதல் காரணமாக இருந்த பாட்டை நான் எப்படி பயணித்து வந்துட்டுருக்கிற அந்த பயணத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதல்ல பாடின பாட்டு என்னன்னு சொன்னால் ஒரு மத ஒற்றுமை பாட்டு. அப்போ நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அந்த பாட்டு எனக்கு முதல் ஒரு 700 ரூபாய் பரிசை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை இதில் தான் பயணிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் எனக்கு முதல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு நான் இப்போவும் தொடர்ந்து பாடிட்டுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் 7வது படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ காலம் அதே மாதிரி தான் இப்போவும் மதமாக ஜாதியாக பிரிச்சுட்ருக்கு. ஆனால் எல்லாரும் ஒன்று சேரும்பொழுது தான் அது சரியான சுதந்திரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு மத ஒற்றுமை பாடல் எங்கள் பிடி வாத்தியார் சொல்லி கொடுத்து நான் அதை பாடினேன். அதை பாடும்பொழுது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு 700 ரூபாய் ஊக்கத்தொகையாக அந்த ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பாட்டை உங்களுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அதுக்கு நான் அறிவொளிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பாட்டை எல்லாரும் பாட கேட்டேன். ஆனால் முதல்ல எனக்கு அந்த பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு அந்த பாட்டு அறிமுகமாயிடுச்சு. அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இருந்தாலும் என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்துக்கு முதல் அடிக்கொள்ளிய பாட்டு அந்த பாட்டு தான். நான் 7வதுல பாடின பாட்டு. இது வரைக்கும் நான் வேலையில் பாடிட்டு தான் இருக்கேன். ஏன்னு சொன்னால் அந்த பாட்டுக்குரிய அவசியம் இன்னும் தேவைப்படுது. எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள். எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள். வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள், வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள். வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான், வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான். எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள். கங்கை யமுனை பிரம்மபுத்ரா கிருஷ்ணா காவேரி, கங்கை யமுனை பிரம்மபுத்ரா கிருஷ்ணா காவேரி. சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான், சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான். எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள். சீக்கிய சகோதரர்கள் சிந்தும் ரத்தம் இந்திய ரத்தம், சீக்கிய சகோதரர்கள் சிந்தும் ரத்தம் இந்திய ரத்தம். பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சிந்தும் காட்சி வேண்டாம், பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சிந்தும் காட்சி வேண்டாம். எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள். பேசும் மொழியும் வாழும்
பசியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள், எங்களின் சகோதரர்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் 7வது படிக்கும்போது என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்றைக்கும். மதத்தின் பேரை சொல்லி, ஜாதியின் பேரை சொல்லி ஜனங்க பிரிஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கவே முடியல. அன்னைக்கு நான் பாடின பாட்டு தான் இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். இது சீக்கிரம் மாறணும். எல்லாரும் ஒரு இந்தியர்கள் அப்படின்றதுக்குள்ளார எல்லாரும் வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும் கூட. நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் சப்தலட்சுமி கலைக்குழுவில் இணைஞ்சு இன்றைக்கி 22வது வருஷம் 23வது வருஷம் அந்த மாதிரி பயணிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சப்தலட்சுமி கலைக்குழுக்கு என்னை அறிமுகம் செய்து வச்சது என்னுடைய காதல் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கணவர் எல்லாருக்கும் தெரியும். அமர்நாத்தை நான் சப்தலட்சுமி கலைக்குழுவில் தான் பார்த்தேன். அன்புமணி, செல்வம், விநாயகம், சேகர், அமர்நாத், இன்றைக்கி உமா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அந்த கலைக்குழுவில் பயணிச்சிட்ருக்குறோம். அந்த பயணம் துவங்கிறதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது நான் அறிவொளியை தான் சொல்லுவேன். அறிவொளியில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் நிறைய விஷயம். அந்த அறிவொளி என்னை ஒரு பாடகராக எப்படி அங்கீகரிச்சிச்சு அப்படின்றத பார்க்க போனால் ஒரு பாட்டு உங்களுக்கு நேரலையில் பாலு பாடியிருக்கும்போது கூட சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உமா ராஜேஸ்வரி அப்படின்னா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. உமா ராஜேஸ்வரி அறிவொளி சகோதரிகள், தண்டரை சகோதரிகள், காஞ்சி சகோதரிகள் அப்படின்லாம் சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடணும்னு சொன்னால் அப்போதைக்கு அறிவொளி கலெக்டராக இருந்த ராம்மோகன் ராவ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுக்கு எங்களோட குரலுக்கும் ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு. இன்னொன்று சொல்லட்டுங்களா, எங்களுடைய பாடலால் தான் எங்கள் ஊருக்கு, எந்த வசதியும் இல்லாத ஊருக்கு எங்களுடைய பாடலால் நாங்கள் தண்ணியை கொண்டு வந்து சேர்த்தோம். ஏன்னா எங்கள் ஊரில் பைப்பு அப்படின்றதே கிடையாது அந்த காலத்தில். ஆனால் நாங்கள் கேட்டுக்கிட்டதன் பேரில் எங்களுக்கு எல்லா ப்ரைஸும் அவர் வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தது அவர் தான். எங்கள் வீட்டுக்கு கடிகாரத்துக்கு வாங்கி கொடுத்தது அவர் தான். எங்களை பாராட்டி அவர் எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பவுனில் செயின் வாங்கி போட்டார். அதை போடுறதுக்காக எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருந்தார். எங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கள் ஊருக்கு தண்ணி பஞ்சம், நாங்கள் தண்ணி எடுக்கணும்னா 2 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போய் தான் தண்ணி எடுக்கணும், எங்கள் ஊருக்கு தண்ணி வசதி செய்து தரீங்களா அப்படின்னு கேட்டோம். நாங்கள் கேட்டுக்கிட்டதன் பேரில் எங்கள் ஊருக்கு தண்ணி சேர்ந்துச்சு. அவர் எப்போவும் அவரை மறக்க முடியாது. ஏன்னு சொன்னால், அவர் கலெக்டராக இருந்து ஓய்வுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களும் வீணாக போயிடுவீங்க, அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு போயிட்டு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் அவர் சேர்த்து விட்டு நாங்கள் இன்றைக்கி இசைக்கலைமணி பட்டயம் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டீச்சருக்கும் இசையாசிரியையாக படித்ததால் தான் இன்றைக்கி பார்ட் டைம் மியூசிக் டீச்சராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு பிடிச்ச பாட்டு எனக்கும் பிடிச்ச பாட்டு. ஏன்னு சொன்னால், என் வாழ்க்கையும் அந்த பாடலும் ஒன்று அப்படின்னு நினைப்பேன். எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கும் அது பிடிச்ச பாட்டு. என்னையை பொருத்தி பார்த்துக்கணுன்னா அந்த பாட்டோடு நான் சேர்த்து பார்த்துப்பேன். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் எங்கள் 3 பொண்ணுங்களை வளர்த்தாங்க. அதனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொருந்தி போகிற மாதிரி நினைப்பேன். அந்த பாட்டு கொஞ்சம் உங்களுக்காக. குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. 10 வயசு முடியும் முன்னே குடும்ப பாரம் தானுங்க, என் பிஞ்சு கை உழைச்சா தான் 4 ஜீவன் வாழுங்க, என் பிஞ்சு கை உழைச்சா தான் 4 ஜீவன் வாழுங்க. குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. சாவக்கோழி கூவும் முன்னே கண் விழிக்க வேணுங்க, சேவக்கோழி கூவும் முன்னே கண் விழிக்க வேணுங்க. சாமத்துக்கும் வரும் வரைக்கும் வீடு சுத்தம் வேணுங்க, சாமத்துக்கும் வரும் வரைக்கும் வீடு சுத்தம் வேணுங்க. ஒரு வேளை சோறு தான் 4 புற வேலை தான், ஒரு வேளை சோறு தான் 4 புற வேலை தான்.
சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. பள்ளிக்கூடம் எந்த பக்கம் கனவுலையும் பார்க்கல, பள்ளிக்கூடம் எந்த பக்கம் கனவுலையும் பார்க்கல. ஆனா இன என்னான்னு ஒரெழவும் புரியல. சின்ன பாப்பா கலரு சட்டை விதவிதமா போடுது, சின்ன பாப்பா கலரு சட்டை விதவிதமா போடுது. என் சட்டை கிழிஞ்சாக்கா யார போய் கேட்பது, என் சட்டை கிழிஞ்சாக்கா யார போய் கேட்பது. குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. குழந்தை இங்கே தெய்வம் ஒண்ணு பாட்டொன்னு சொல்லுது, குழந்தை இங்கே தெய்வம் ஒண்ணு பாட்டொன்னு சொல்லுது. என்ன போல எந்த தெய்வம் கூலி வேலை செய்யுது, என்ன போல எந்த தெய்வம் கூலி வேலை செய்யுது. வருங்கால தலைவர் கூட நான் தான் சொல்லுது, வருங்கால தலைவர் கூட நான் தான் சொல்லுது. என்ன போல எந்த தெய்வம் கூலி வேலை செய்யுது, என்ன போல எந்த தெய்வம் கூலி வேலை செய்யுது. குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. 10 வயசு முடியும் முன்னே குடும்ப வாரம் தானுங்க, என் பிஞ்சுக்கை உழைச்சாத்தான் 4 ஜீவன் வாழுங்க, என் பிஞ்சுக்கை உழைச்சாத்தான் 4 ஜீவன் வாழுங்க. குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாராங்கல்ல பாருங்க. குழந்தை தொழிலாளர் முறைய இந்த பாட்டை விட அதிகமாக சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் என்ன போல் எந்த தெய்வம், அதாவது எல்லா குழந்தைங்களும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் குழந்தைங்க வந்து இன்னும் தொழிலாளர்களாகவே இருக்கிறாங்களே, அவங்கள எந்த தெய்வம் போயிட்டு கூலி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தான். இன்றைக்கி நானும் ஒரு கூலி தொழிலாளியாக எங்கேயோ இருந்திருப்பேன், ஆனால் என்ன தலைவராக மாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், இன்றைக்கி நான் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் செயலாளராக இருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய பாடல் பயணம் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த புதுச்சேரிக்கு ஒரு செயலராக என்னை மாற்றிருக்கிற அவங்களுக்கும் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன ரொம்ப சோகமாக போதா? ஒரு ஃபோக் போடலாமா? இது வந்து ஃபோக்குன்னா சும்மா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பழ தோப்பு தாண்டா, ஏறி நல்லா உழுக்கட்டுமா மாமா, பழத்தை நல்லா பொறுக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பழ தோப்பு தாண்டா, ஏறி நல்லா உழுக்கட்டுமா மாமா, பழத்தை நல்லா பொறுக்கட்டுமா. தனதானே நானே தானே நன்னே, தனதானே நானே தானே நன்னே. ஒன்ன நினைச்சி தலைமொழகி மாமா, 1 மாசம் காத்திருந்து, ஒன்ன நினைச்சி ஒரு வருஷம் மாமா, என்ன தேய்ச்சி தலைமொழகி. பிஞ்சிலேயே கூடினோமே மாமா, பிரியமானம் கொல்லலியே, பிஞ்சிலேயே கூடினோமே மாமா, பிரியமானம் கொல்லலியே. தனதானே நானே தானே நன்னே, தனதானே நானே தானே நன்னே. காட்டிலேயோ மேட்டிலேயோ மாமா, அகப்படுதே உன்னோடம்பு. காட்டிலேயோ மேட்டிலேயோ, காட்டிலேயோ மேட்டிலேயோ மாமா, அகப்படுதே உன்னோடம்பு. தேத்தாங்கொட்டை வாங்கி தரே மாமா, தேத்திக்க
என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு அதாவது ஃபோக் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது என்ன நீ ஆம்பளை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாடுறேன். அதே மாதிரி நான் லைவ் ப்ரோக்ராம் பாட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் புதுச்சேரி தலைவர் டி முருகன் அவங்க நான் பார்க்க முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு அந்த பாரதி பற்றி நம்ம எழுதின பாட்டு அது கண்டிப்பாக நீ பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக அதுவும் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சி சப்தலட்சுமி கலைக்குழு நிகழ்வு அப்படின்னாவே நாங்கள் பாரதிதாசன் அப்படின்னு தான் நிகழ்வு தொடங்குவோம். அந்த மாதிரி எங்கள் மத்தியில் எழுதப்பட்ட பாரதியாரை பற்றியான ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு. ஓராயிரம் குயில்கள் உட்காரும் சோலையிலே ஒரு குயில் கண்டானடி பாரதி உடன் குயிலானடி. ஓராயிரம் குயில்கள் உட்காரும் சோலையிலே ஒரு குயில் கண்டானடி பாரதி உடன் குயிலானடி பாரதி உடன் குயிலா
பாரதிதாசன் பாடல். அதே மாதிரி உமா அப்படின்னும்பொழுது எல்லா மேடைகள்லையும் பாடுற பாட்டு பாரதிதாசன் பாட்டு. பாரதிதாசன் எழுதிய பாடல், புதுச்சேரி மண்ணுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன், அவருடைய பாட்டு உங்களுக்காக. எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழிசை போலில்லை. எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழிசை போலில்லை. எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்ப தமிழிசை போலில்லை. தோழர்களே, அறிவொளி தொடங்கி நான் பயணம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. எனக்கு எங்கள் ஊருக்கு தண்ணி கொண்டு வந்த பெருமை என்னையும் ராஜேஸ்வரியும் தான் செய்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பாடல் பாடி எங்கள் ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் இசைக்கல்லூரிக்கு போனோம். இசைக்கல்லூரியில் ஒரு பெருசாக எங்களால் அந்த அளவுக்கு எதையும் கற்றுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அங்கே எல்லாரும் பாதி படிச்சுட்டு வந்தவங்க, நாங்கள் வெறும் தெருவில் பாடுறதை மட்டுமே கற்றுக்கிட்டு அங்கே போனவங்க. அவங்களோட சேர்ந்து எங்களால் போட்டி போட முடியல. அதனால முழுமையாக நாங்கள் எதையும் கற்றுக்கல அப்படின்றத நான் சொல்லிக்க முடியும். ஆனால் எப்படி பாடணும் அப்படின்றத கற்றுக்கிட்டுமே தவிர முழுமையாக எங்களால் கற்றுக்க முடியல. அதுலேருந்து நாங்கள் எடுத்தது எங்களுக்கு பொது உடைமை மேடைகளில் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. அதனால தொடர்ந்து நாங்கள் இப்போ பாடிட்டுருக்கோம். அப்போ யாருடைய பாடல்களை பாடுவோம், எந்த பாட்டு உங்களை இழுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது முதல்ல எனக்கு எங்களுடைய தலைவர்கள், அதாவது எங்கள் பொது உடைமை பாடகர்கள், மண்ணின் பாடகர்கள் எல்லாரும் கேட்கும்பொழுது சொல்லுவோம், கரிசல் கோயில் கிருஷ்ணசாமியை சொல்லுவோம். அவர் ரொம்ப நல்லா பாடி எங்களை அப்படி ஈர்ப்பு, ஒரு காந்த குரல் ஒன்று அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். அவர் பாடின பாட்டு தான். இருந்தாலும் என்னுடைய குரலில் கொஞ்சம் கேட்டு தான் பாருங்களேன். பாடலாங்களா? ஊரடங்கும் சாமத்துல ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தே, ஊர்கோடி ஓரத்திலும் நினப்புல படுத்திருந்தே, காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு, புரண்டு படுத்தாலும் பாவி மகை உன் நினப்பு, பாவி மகை உன் நினப்பு. ஊரடங்கு சாமத்தில ஊரடங்கு
எடுத்து நிக்கையில கழனி சேத்துக்குள்ள களை எடுத்து நிக்கையிலவும் சொத்த பல்ல போல ஒரு சோழிய நான் கண்டெடுத்த சோழி கண்டு கலங்கி நிக்கையில களை எடுப்பு பிந்துதுன்னு பண்ணையாரு ஏசினாரே பண்ணையாரு ஏசினாரே ஊரடங்கு சாமத்துல கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் உன் பேரை என் பேரை ஒரு சிறை எழுதினோமே ஊரணி கரையோரம் உட்கார்ந்து பேசினோமே ஊரு கரத்தலையை கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே ஓடி நாம ஒளிஞ்சோமே ஊரடங்கு சாமத்துல சும்மா கிடந்த போதே துள்ளுகிற சாதிக்காரே சும்மா கிடந்த போதே துள்ளுகிற சாதிக்காரே சங்கமா சேர்ந்திருக்கான் வம்பு பண்ண காத்திருக்கான் என்ன பண்ண போறானோ ஏது செய்ய போறானோ நம் கதைய நினைச்சு மச்சான் என் மனசு படபடக்கும் நம் கதைய நினைச்சு மச்சான் என் மனசு படபடக்கும் ஊரு என்ன தடுத்தாலும் சாதி சொல்லி பிரிச்சாலும் ஊரு என்ன தடுத்தாலும் சாதி சொல்லி பிரிச்சாலும் உன்னையே சேருவேன்னு துண்டு போட்டு தாண்டறிய அந்த வார்த்தையில நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் வார்த்தையில நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் நான் வாக்கப்பட காத்திருக்கேன் ஊரடங்கு சாமத்துல ஊரடங்கு சாமத்துல ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஒரு கோடி உரத்துல நிலப்புல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மகை ஒன்னினப்பு பாவி மகை ஒன்னினப்பு 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 தோழர்களே இந்த பாட்டால் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்பத்துலேருந்து நாங்கள் எங்களுக்குள்ளார அந்த காதலை வளர்த்து இன்றைக்கி அந்த காதல் சக்ஸஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக எங்களுடைய பொது உடைமை பயணத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கிறோம் அப்படின்றதையும் நாங்கள் சேர்த்து சொல்லிக்கிறேன். தோழர்களே இடையில ஒரு தெம்மாங்கு அப்படின்னு போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இந்த ஜாதி பாட்டு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட கலெக்டர் கொண்டு போய் மியூசிக் காலேஜில் சேர்த்து விடும்போது நிறைய செலவாகும், பணத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னும்போது எங்களுடைய பணம், அதாவது படிப்பு செலவு முழுசையும் கல்பாக்கத்தில் இருக்கிற ஜெயவேல் அப்படின்றவரை ஏற்றுக்கிட்டாரு. எங்களுக்கு முழுசாக பணம் கட்டி எங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் வாங்கி கொடுத்து, இன்னும் அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கல்பாக்கத்தில் இருக்கார். அவருக்கு எவ்வளோனாலும் நன்றி சொல்லலாம். எங்களுக்கு படிக்கணும், அதாவது குடும்பத்தை கஷ்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். எங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 வருஷம் படித்தோம். 3 வருஷம் படிப்பையும் அவர் தான் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டு எங்களுக்கு செய்து இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொன்னால் ஜெயவேலோட வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் அது சாத்தியமே கிடையாது. அந்த வகையில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிற ஜெயவேல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அவருக்காக அது காலத்துக்கு பொருத்தமான பாடல். அவரோட சேர்ந்து இந்த பாட்டை பாடணும்னா சந்தோஷப்படுவோம். இப்போவும் அவர் கேட்கும்பொழுது அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். என்னையும் இருந்தாலும் ராஜேஸ்வரியாக இருந்தாலும் அந்த பாட்டு ஜெயவேல் அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும். இழைகள் பின்னி இணைவதினால் ஏற்ற சேலை கிடைக்குது, வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் பறிக்குது, விதவிதமாய் பறவைகளால் வேடந்தாங்கள் சிறக்குது, மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது, ஜாதி என்றும் மதமென்றும்
இனமென்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? இழைகள் பின்னி இணைவதினால் ஏற்ற சேலை கிடைக்குது. வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் பறிக்குது. விதவிதமாய் பறவைகளால் வேடந்தாங்கள் சிறக்குது. மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? ஜாதி என்றும் மதம் என்றும் இனமென்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? நதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க நாம் நினைத்தால் இனிக்குது. மலர்கள் கோர்த்து மாலையாகி மார்பினிலே தவழுது. நதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க நாம் நினைத்தால் இனிக்குது. மலர்கள் கோர்த்து மாலையாகி மார்பினிலே தவழுது. மழை துளிகள் சேர்வதினால் மண்ணின் தாகம் தணியுது. மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? ஜாதி என்றும் மதம் என்றும் இனமென்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும் நடுங்கியது சிங்கம் கூட மாட்டை வெல்ல முடியல. நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும் நடுங்கியது சிங்கம் கூட மாட்டை வெல்ல முடியல. பிரித்தால் தான் இறை கிடைக்கும் என்று நடந்த பொழுதிலே நரித்துணையால் பகைவராக்கி நசுக்கியது கதையிலே. நரித்துணையால் பகைவராக்கி நசுக்கியது கதையிலே. அந்த தந்திரம்தான் தொடர்கிறது வேறு வேறு உருவிலே. மதம் என்றும் மொழி என்றும் முகமூடி திரையிலே. பிரிவு பேசி பிறந்த நாட்டை பறிகொடுத்த சரித்திரம் மறந்திடாமல் நெருங்கி நிற்போம். அவசியம் மிக அவசரம். அவசியம் மிக அவசரம். இழைகள் பின்னி இணைவதினால் ஏற்ற சேலை கிடைக்குது. வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் பறிக்குது. விதவிதமாய் பறவைகளால் வேடந்தாங்கள் சிறக்குது. மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? ஜாதி என்றும் மதம் என்றும் இனமென்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? என்னதான் நேர்ந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி நம்மளை பிரிக்கிற கூட்டம் பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம பாடுறவங்க இன்னும் என்ன சொல்றது, எல்லாரும் சேர்ந்து நின்று அதை எதிர்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாதியை பற்றி சொல்ல வந்தேன். அதாவது பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களோட கலெக்டர் கேட்டு என்ன பண்ணாரு, எங்களை அகில இந்திய வானொலி நிலையம் சென்னையில் அங்கே வந்து 2 மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் 3 மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நாங்களும் எல்லோருக்கும் கல்வி நிகழ்ச்சியில் நான் ஒரு மாதம், ராஜேஸ்வரி ஒரு மாதம் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். அப்படி பாடும்பொழுது எல்லாருமே ரொம்ப பொதுவான, அதாவது கல்வி குறித்த பாடல்கள் மட்டும்தான் பாட சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருந்தவருக்கு அந்த இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்கிறதால அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன், பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஜாதிய பாட்டு, அதாவது நம்மளோட மேடைகளில் மட்டும்தான் நம்ம பாடுற பாட்டு. இருந்தாலும் கூட அந்த பாட்டை பாட சொல்லிட்டாரு. நானும் பாடிட்டேன். பாடினதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து ஒரு 2 பக்கம் ஆகிறதுக்கான ஒரு கடிதத்தை எழுதி, இந்த மாதிரி பாடல்கள் தான் இப்போ மக்களுக்கு தேவை, அதை வந்து வானொலி நிலையத்திலே நீங்கள் ஒளிபரப்பு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி பாடல்களை சேர்ந்து எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி கொடுத்து வானொலி நிலையம் சார்பாக கூப்பிட்டு வச்சு ரொம்ப பாராட்டி அந்த லெட்டர் கொடுத்தாங்க. நானும் அதை பாதுகாப்பாக வச்சுருந்தேன். அந்த பாட்டு என்னன்னு சொன்னால் இமு வெற்றிவளவன் எழுதின பாட்டு. ஜாதி ஜாதின்னு சண்டை போட்டு நாம சாதிச்சது என்ன சொல்லுங்க, கூடி கூடி பேசும் கூட்டமல்லோ நீங்க எல்லோரும் என் முன்னே நில்லுங்க. ஜாதி ஜாதின்னு சண்டை போட்டு நாம சாதிச்சது என்ன சொல்லுங்க, கூடி கூடி பேசும் கூட்டமல்லோ நீங்க எல்லோரும் என் முன்னே நில்லுங்க. ஜாதி
வெட்டித்தான் சாச்சிக்கிட்டீங்க. அந்த கிடக்குற ரெண்டு தலை இங்க ஆட்டு தலை இல்ல அண்ணே, மனசு ஆத்த மாட்டாம நான் சொன்னேன். அந்த கிடக்குற ரெண்டு தலை இங்க ஆட்டு தலை இல்ல அண்ணே, மனசு ஆத்த மாட்டாம நான் சொன்னேன். ஜாதி ஜாதின்னு சண்டை போட்டு நாம சாதிச்சது என்ன சொல்லுங்க? கூடி கூடி பேசும் கூட்டமல்லோ நீங்க எல்லோரும் என் முன்னே நில்லுங்க. குழம்பு வச்சு வரகரசி சோறாக்க வா பார்த்து நின்ன மக்கா வழியத்து போனிகளோ, ஐயோ வழியத்து போனிகளோ. மாற தூக்கி மடி மேல சாத்திக்கிட்டு பாலா பொழிஞ்ச ரத்தம் பச்சை மண்ணு திங்குதையா ஐயா, பச்சை மண்ணு திங்குதையா. பாழுங்கிணத்துல பாதி கிணத்துல திண்டாடி செத்துமே நேத்து, நமக்கு இப்போ நல்லா தான் வீசுது காத்து. அதை பார்த்து நடக்காம போனதனாலதான் கெட்டு தொலையுது ஊரு, சிவப்பு ரத்தமா ஓடுது ஆறு. பாழுங்கிணத்துல பாதி கிணத்துல திண்டாடி செத்துமே நேத்து, நமக்கு இப்போ நல்லா தான் வீசுது காத்து. அதை பார்த்து நடக்காம போனதனாலதான் கெட்டு தொலையுது ஊரு, சிவப்பு ரத்தமா ஓடுது ஆறு. வெட்டி வச்ச மர பொத்து போல நச்சு மரங்க ஒசரலாமா, பெத்த வயிறுக பத்தி எரிஞ்சா தேராதுங்க நம்ம ஊரு, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாரு. பெத்த வயிறுக பத்தி எரிஞ்சா தேராதுங்க நம்ம ஊரு, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாரு. ஜாதி ஜாதின்னு சண்டை போட்டு நாம சாதிச்சது என்ன சொல்லுங்க? கூடி கூடி பேசும் கூட்டமல்லோ நீங்க எல்லோரும் என் முன்னே நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஜாதிய பிரச்சனைக்கு எதிராக இமு வெற்றிவேலவன் எழுதின பாட்டு. இந்த மாதிரி பாடல்களை தான் நாங்கள் தொடர்ந்து பாடிட்டுருக்கோம். சப்தலட்சுமி கலைக்குழு 2010 தொடங்கி இது 2020 வரைக்கும் நாங்கள் 10 வருஷமாக கடற்கரை புதுச்சேரி கடற்கரையில் எப்பவுமே 2010 வந்து ஒரு நாள் முழுக்க நான்ஸ்டாப் பாடல்கள் மட்டுமே, அதாவது கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் பாடி ஒரு சாதனை நிகழ்ச்சியை பண்ணோம். அதிலிருந்து நாங்களே விடணும்னு நினச்சாலும் கூட எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஜனவரி 1 நிகழ்ச்சி என்னாச்சு, ஜனவரி 1 நிகழ்ச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிராமிய பாடல்கள் மட்டும் இல்லை, சமூக பாடல்களையும் நாங்கள் சேர்ந்து பாடிட்டு தான் இருக்கிறோம். தோழர் அன்புமணி, தோழர் செல்வம், விநாயகம், அமர்நாத், உமா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்வை ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1 புத்தாண்டு நிகழ்ச்சியாக இசையறிவு நிகழ்ச்சியாக தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். மக்கள் பெரிய ஒரு வரவேற்பை அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் கூட இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜனவரி நிகழ்ச்சிக்கு இப்போதுலேருந்தே நாங்கள் சொல்லிடுறோம். அடுத்த ஜனவரி 1க்கும் அந்த நிகழ்ச்சி இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு தெம்மாங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு தெம்மாங்கு பாருங்கள். வெள்ளி மலை வீராளி மலை மச்சான் வெரகொடிக்கோ நாகமலை பக்கத்துல மச்சான் நான் இருக்கேன் ஏக்கத்துல. வெள்ளி மலை விராலி மலை மச்சான் வெரகொடிக்கோ நாகமலை பக்கத்துல மச்சான் நான் இருக்கேன் ஏக்கத்துல. போடு தந்தி நானே தானே நன்னே தானே தானே நானே தானே நன்னே தன்னே நானே தானே நன்னே தானே தானே நானே தானே நன்னே. தேக்கால பலக செஞ்சு மச்சான் தேரு ஒண்ணு செஞ்சிடவா. தேக்கால பலக செஞ்சு மச்சான் தேரு ஒண்ணு செஞ்சிடவா. தேருக்குள்ள ஒன்ன
பாடகர்கள் அப்படின்றவங்க அதாவது ஏற்கனவே இருந்த பாடல்களை பாடலோட மக்களுக்கு தேவையான பாடல்களை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பாடகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்துட்ருக்கோம். அந்த வகையில் என்னுடைய பாட்டுக்கு எல்லாரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். பாடல் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் அதனுடைய வரிகள் வந்து மக்களை ரொம்ப ஈர்க்கிறதால தான் அந்த பாராட்டு எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நாடகங்களுக்கு எங்கள் தோழர்கள் ரொம்ப அழகாக பாடல் எங்களுடைய நிகழ்ச்சியில், அதாவது பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை, மத ஒற்றுமை, ஜாதி ஒற்றுமை, கிராமிய பாடல், இது மட்டும் இல்லாமல் பெண் கல்வி, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இந்த மாதிரி எல்லா பாடல்களும் சேர்ந்து, அதே மாதிரி போதைக்கு எதிரான பாடல்கள், இந்த மாதிரி எல்லா பாடல்களும் கலந்து தான் நாங்கள் பாடுவோம். அந்த மாதிரி எல்லாரும் கேட்குற பாட்டு, அதாவது எல்லாருக்கும் தெரியும் உமா குரலில் கேட்குறதுன்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாடகத்தில் ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஒரு பெண் உழைப்பை சொல்ல முடியுமான்னு தெரியல. அதாவது எல்லா லேடிஸை கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சும்மா தான் இருக்கிறேன்னு கேட்பாங்க. அதையும் ரொம்ப நாகரிகமாக சொல்லணும்னா இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க யாரும் சொல்லிக்கிறது இல்லை, இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறது இல்லை. அந்த வகையில் பிரளயன் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் அந்த வேலையெல்லாம் பட்டியலிட்டிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு நாடகத்துக்கான பாட்டு, பெருந்தி அப்படின்ற ஒரு நாடகம், பாலு அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு, அந்த பாட்டில் ஒரு வரி சொல்லுவார், தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தனநான நானா தனநான நானா. கண்களில் தெரியாத உழைப்பென்ற தீயில் அவளது கனவுகள் எரியுதே 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 எரியுதே. கணக்கினில் வாராத உழைப்பென்ற சுமையில் அவளது பொழுதுகள் கரையுதே 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 கரையுதே. தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தனநான நானா தனநான நானா. கடிகாரமுள்ளாகி சுற்றி அவள் வருவாள், ஓய்வெனும் பொழுதினை அறியாமல் உழல்வாள். கடிகாரமுள்ளாகி சுற்றி அவள் வருவாள், ஓய்வெனும் பொழுதினை அறியாமல் உழல்வாள். 1000 பாதங்கள் நடந்தாலே நடந்தாள், ஆயினும் புறப்பட்ட இடத்திலே கிடந்தாள். 1000 பாதங்கள் நடந்தாலே நடந்தாள், ஆயினும் புறப்பட்ட இடத்திலே கிடந்தாள், இடத்திலே கிடந்தாள். தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தந்தனா தனநான தனநான நானா, தனநான நானா தனநான நானா. 1000 பாதங்கள் நடந்தாலே நடந்தாள், ஆயினும் புறப்பட்ட இடத்திலேயே கிடந்தாள். இவ்வளோ ஒரு வார்த்தைகள், இவ்வளோ உண்மையான அந்த வார்த்தைகள். எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இப்போதைக்கு பெண்களுக்கான முன்னேற்றம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேர் தன் மனைவி செய்கிற வேலையை அங்கீகரிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே. எத்தனை முறை எவ்வளோ தூரம் போனாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு பெருந்தி அப்படின்ற நாடகத்தில். எனக்கு எப்படி நாடக பாடல்கள் தெரியும்னு சொன்னால், அறிவொளியில் நான் முதல்ல நாடகம் நடிக்க தான் வந்தேன். எனக்கு ரொம்ப நாடகம் நடிக்க பிடிக்கும். இப்போவும் கூட சென்னை கலைக்குழுவின் ஒரு நாடக நடிகையாக இருப்பதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பவுனுக்குஞ்சு, பயணம், அது போன்ற நாடகங்கள். பயணம் நாடகத்தில் அதே மாதிரி பிரளயன் போட்டிருப்பார். ரொம்ப அழகான வரி, வேணுமையா ஒரு நிழல், வேணுமையா ஒரு குடை, வேணுமையா யாவருக்கும் தலை சாய்க்க ஓரிடம், வேணுமையா ஒரு நிழல், வேணுமையா ஒரு குடை, வேணுமையா யாவருக்கும் தலை சாய்க்க ஓரிடம். வானமே கூரையா, பூமியே படுக்கையா, வாழ்வது வாழ்க்கையா, வாழ வழி சொல்லையா.
இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நாடகத்தில் வரும். அந்த வகையில் ஒரு நாடக நடிகையாகவும் என்னுடைய பயணம் தொடருது இன்றைக்கும் சென்னை கலைக்குழுவில். அந்த விஷயத்தை நான் இடையில சொல்லிக்கிறேன். நண்பர்களே, அந்த பெண் உரிமை பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எம்எல்ஏ பாலபாரதிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று, அதுவும் பிள்ளையனுடைய பாட்டு தான். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். உமா அப்படின்னு சொன்னால், உமா ராஜேஸ்வரி அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு இல்லாமல் இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு, இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு, இருப்பதுதானா பெண் பொறுப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, அதில் ஏதுமில்லை இங்க பெண்ணுக்கு. 1000 வஞ்சன பெண்ணுக்கு, அது தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு. அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு, அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு, இருப்பதுதானா பெண் பொறுப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, அதில் ஏதுமில்லை இங்க பெண்ணுக்கு. 1000 வஞ்சன பெண்ணுக்கு, அது தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு. அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. தொட்டில் இறங்கி தவழ்கையிலே தொடங்குது இந்த கொடுமைகளே. ஆணை பெண்ணை விளையாட்டினிலே பிரித்து வைப்பார் கடமையிலே.
பசப்பு இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பது தானா பெண் பொறுப்பு இருப்பது தானா பெண் பொறுப்பு எத்தனை உரிமைகள் ஆணுக்கு அதில் ஏதுமில்லை இங்க பெண்ணுக்கு ஆயிரம் வஞ்சன பெண்ணுக்கு அது தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. ரொம்ப அருமையான வரிகள். இப்போதைக்கு எல்லாரும் சொல்றாங்க, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு வான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெண் குழந்தைய சொல்ல தயாரா இருக்காங்க? எல்லாருமே இன்னைக்கு வீட்டுக்குள்ளவே தான் அடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு பார்க்கறதுக்கும் பேசுறதுக்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தீக்கதிர் நண்பர்களுக்கு, தீக்கதிர் வலைப்பக்கத்திற்கு எனக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கணும். 6 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தொழிலாளர் தினம் ஒன்றுபடாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை. இதுக்காக நாங்கள் கவிஞர் வைரமுத்து கிட்ட கேட்கும்பொழுது உழைப்பாளர்களை பற்றி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எழுதி கொடுத்த ஒரு பாட்டு, நானும் செல்வனாவும் பாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அவர் இல்லை இணைய முடியல, அதனால நான் பாடுறேன். அது இன்னைய நாளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாழ்வு, நமக்கு என்ன அப்படின்னு எல்லாருமே வீட்டில் இருந்துட்டா எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு பாடல். ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் உங்கள் கனவுகள் பலிக்கும், உழுபவனெல்லாம் அழுதவனானால் உலகம் எப்படி நடக்கும்? ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் உங்கள் கனவுகள் பலிக்கும், உழுதவனெல்லாம் அழுதவனானால் உலகம் எப்படி நடக்கும்? ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் உங்கள் கனவுகள் பலிக்கும், உழுதவனெல்லாம் அழுதவனானால் உலகம் எப்படி நடக்கும்? ஒன்றுபடுங்கள். கிழக்கில் முடிந்தது வழக்கு, 2ஆய் கிழிந்து விடிந்தது கிழக்கு. கிழக்கில் முடிந்தது வழக்கு, 2ஆய் கிழிந்து விடிந்தது கிழக்கு. ஆட உழைத்த பிறகும் நிரம்பவில்லையே உழவன் வீட்டு உழக்கு. ஆட உழைத்த பிறகும் நிரம்பவில்லையே உழவன் வீட்டு உழக்கு. விதைப்பது இவனின் பொறுப்பு, அதை விளைய வைப்பதும் சிறப்பு. விதைப்பது இவனின் பொறுப்பு, அதை விளைய வைப்பதும் சிறப்பு. விளைந்த பயிருக்கு விலையே இல்லை, இதுதான் இங்கே நடப்பு. இதுதான் இங்கே நடப்பு. இதுதான் இங்கே நடப்பு. ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் உங்கள் கனவுகள் பலிக்கும், உழுதவனெல்லாம் அழுதவனானால் உலகம் எப்படி நடக்கும்? வேர்வை வருமே அதைத்தான் புது விதையாய் பூமியில் விதைத்தான். வேர்வை வருமே அதைத்தான் புது விதையாய் பூமியில் விதைத்தான். தண்ணீர் இல்லை என்பதனால் அவன் கண்ணீராலே வளர்த்தான். தண்ணீர் இல்லை என்பதனால் அவன் கண்ணீராலே வளர்த்தான். கட்டியிருப்பது தந்தை, அதுவும் ஒட்டியிருப்பதும் விந்தை. கட்டியிருப்பது தந்தை, அது ஒட்டியிருப்பதும் விந்தை. இதை தட்டி கேட்கும் தைரியமில்லை மானுடமாயிது மந்தை. மானுடமாயிது மந்தை. மானுடமாயிது மந்தை. ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் உங்கள் கனவுகள்
நிச்சயமாக ஒன்றுபட்டால் மட்டும்தான் எதையும் போராட முடியும். போராட வேண்டிய விஷயம் இன்னைக்கு நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம ஏதோ காரணம் சொல்லி நம்ம இன்னும் பிரிஞ்சு கிடக்கிறோம். கோபம் வரலன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கே அர்த்தம் இல்லை, அவங்கெல்லாம் மந்தையில் சேர்த்திக்கு அப்படின்ற மாதிரி கவிஞர் வைரமுத்து அவர் எழுதின அந்த பாடல் தோழர்களே, உங்களுக்கு நிறைவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு, இப்போது கொரோனா ரொம்ப பாதிச்சிருக்கிற ஒரு ஊராக தண்டையார்பேட்டை, ராயபுரம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஷாகின் பார்க் அந்த போராட்டம் அப்போ நான் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். தொடர்ந்து அவங்களுடைய போராட்டத்தை ஊக்குவிக்கிற வகையில் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நாங்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பண்ணோம். அதாவது அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் தேடலோடு நாங்கள் அங்கே போவோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு பாட்டை பாடும்பொழுது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த தோழர்கள் வந்துட்டு ஒரு பாட்டை 3 முறை விரும்பி கேட்டு, அது மட்டும் இல்லாமல் பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பெண்களும் கட்டி தழுவி முத்தமிட்டு அனுப்பிச்சாங்க. என்னன்னு காரணம் சொன்னால், அது அவங்களுடைய பாட்டு, அதாவது ஈஎம் அனிஃபா அவருடைய பாட்டு, எப்போவோ ஒரு பாடினது. ஆனால் இந்த காலத்துக்கும் அது பொருத்தமாக இருக்கிறதாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சக்ஸஸை அந்த பாட்டு கொடுத்துச்சு. அந்த வகையில் அந்த பாட்டை உங்களுக்காக கொஞ்சம் பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது எமை அந்நியன் என்று, யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் உயிராகும். யாரடா சொன்னது எமை அந்நியன் என்று, யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது. பகதூர் ஷா
தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் வழியாகும். யாரடா சொன்னது எமை அந்நியன் என்று யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. வழிபாட்டை வச்சு இன்றைக்கி இந்து என்றும் முஸ்லீம் என்றும் நம்மளை பிரிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் இந்தியர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை பாடினோடனே அந்த மக்கள் கொடுத்த ஆரவாரம், அந்த புத்துணர்ச்சி எங்களுக்கு இன்னும் மாறவே இல்லை. அதை முழுமையாக அனுபவித்தோம் நானும் பாடகர் செல்வமும் சேர்ந்து. அந்த நண்பர்கள் இப்போ அங்கே கொரோனா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஓரமாக ஐயோ யாராருக்கு என்னவோ ஆச்சோ அப்படின்ற வருத்தம் கூடவே இருக்குது நண்பர்களே. நான் பாடகராக இருக்கிறதால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஒரு அந்தந்த விஷயங்களை கேட்குறப்போ எங்களுடைய கவிஞர்கள்லாம் மன்னிக்கணும் தான், வேறு வழி இல்லை. அதாவது அவங்களா எழுதுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்பொழுது நாங்களும் அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் எழுதவும் கற்றுக்கிட்டோம். அதாவது ஏற்கனவே யுகபாரதி ஒரு அழகான ஒரு விவசாயிகளுக்காக ஒரு பாட்டு எழுதி நாங்கள் அதை பாடிருக்கோம். காலால மடதிறந்து கழனியெல்லாம் விளைய வச்சு கைசி வைக்க கதிர் அறுத்து மலை போல போர்க்கு வச்சு மாடு கட்டி போரடிச்சா மாலாது சின்னல்லன்னு யானை கட்டி போரடிச்ச சோழ நாட்டுல இப்போ சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லு பாட்டுல. யானை கட்டி போரடிச்ச சோழ நாட்டுல இப்போ சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லு பாட்டுல. காலால மடதிறந்து கழனியெல்லாம் விளைய வச்சு கைசி வைக்க கதிர் அறுத்து மலை போல போர்க்கு வச்சு மாடு கட்டி போரடிச்சா மாலாது சின்னல்லன்னு யானை கட்டி போரடிச்ச சோழ நாட்டுல இப்போ சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லு பாட்டுல. யானை கட்டி போரடிச்ச சோழ நாட்டுல இப்போ சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லு பாட்டுல. அப்படி ஒரு அழகான பாட்டு. அந்த விவசாயிகளோட நிலைமை என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதோட தாக்கம் என்னன்னு சொன்னா விவசாய நிலங்கள் எல்லாம் இப்போ இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நானும் கூட ஒரு பாட்டு பாடினேன். நெல்லும் கரும்பும் விளைஞ்ச இடமெல்லாம் கட்டிடங்களாச்சு, அதை கட்டுகளாக்கி குவிச்ச இடமெல்லாம் கல்லுக்கலமாச்சு. நெல்லும் கரும்பும் விளைஞ்ச இடமெல்லாம் கட்டிடங்களாச்சு, அதை கட்டுகளாக்கி குவிச்ச இடமெல்லாம் கல்லுக்கலமாச்சு. அருவா பிடிச்ச கரங்கள் எல்லாமே அச்சு பிடிக்கலாச்சு, கொடுவா பிடிச்ச கரங்கள் எல்லாமே கொழுறு பிடிக்கலாச்சு. அருவா பிடிச்ச கரங்கள் எல்லாமே அச்சு பிடிக்கலாச்சு, கொடுவா பிடிச்ச கரங்கள் எல்லாமே கொழுறு பிடிக்கலாச்சு. கட்டு சுமந்த தலைகள் எல்லாமே இப்போ கலவதானே சுமக்கலாச்சு. கட்டு சுமந்த தலைகள் எல்லாமே இப்போ கலவதானே சுமக்கலாச்சு. நெல்லும் கரும்பும் விளைஞ்ச இடமெல்லாம் கட்டிடங்களாச்சு, அதை கட்டுகளாக்கி குவிச்ச இடமெல்லாம் கல்லுக்கலமாச்சு. விவசாய நிலங்கள்லாம் இன்னைக்கு விவசாயமா இல்லாம போனதுக்காக நானா எழுதின அந்த பாட்டு. அது மாதிரி அந்தந்த நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மே தினம் ஆன இன்னைக்கு தீக்கதிர் வாசகர்களான தீக்கதிர் முகவர்களாகிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர்களுக்கும் உமா அமர்நாத் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக மாற்றிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை சொல்லி, தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள், தோளை நிமிர்த்தி வாளை சுழற்றி தொய்வில்லா நடை போடுங்கள்.
தோளை நிமிர்த்தி வாளை சுழற்றி தொய்வில்லா நடை போடுங்கள் தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள் தோளை நிமிர்த்தி வாளை சுழற்றி தொய்வில்லா நடை போடுங்கள் தோளை நிமிர்த்தி வாளை சுழற்றி தொய்வில்லா நடை போடுங்கள் தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள். ஆதியிலிருந்து இன்று வரை அன்பாயிருக்க சொன்னார்கள் அடிவயிற்றில் ஈர துணி கட்டி என்பாயிருக்க சொன்னார்கள் ஆதியிலிருந்து இன்று வரை அன்பாயிருக்க சொன்னார்கள் அடிவயிற்றில் ஈர துணி கட்டி தெம்பாயிருக்க சொன்னார்கள் போதுமடா இந்த போதனைகள் போதையில் ஏற்றிய பெரும் பொய்கள் போதுமடா இந்த போதனைகள் போதையில் ஏற்றிய பெரும் பொய்கள் புயலை இனியும் தாலாட்டி ஊட்டி அணைத்திட முடியாது புயலை இனியும் தாலாட்டி ஊட்டி அணைத்திட முடியாது தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள். பாடுபடும் திருக்கரங்களை பாழும் விலங்கா பிணைத்திடும் பற்றி எரிந்திடும் பார்வையினை பணியின் திரையா மறைத்திடும் பாடுபடும் திருக்கரங்களை பாழும் விலங்கா பிணைத்திடும் பற்றி எரிந்திடும் பார்வைகளை பணியின் திரையா மறைத்திடும் அச்சமில்லாத நெஞ்சங்கள் ஆடி புடலுக்கு அஞ்சிடுமா அச்சமில்லாத நெஞ்சங்கள் ஆடி புடலுக்கு அஞ்சிடுமா துச்சம் உயிர் எனும் கொள்கையிலே தூக்கிய கைகள் சலைத்திடுமா துச்சம் உயிர் எனும் கொள்கையிலே தூக்கிய கைகள் சலைத்திடுமா தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள். பச்சை குழந்தை பாலின்றி பாதையில் விழுவது அகிம்சையா பசிக்கிற